பெரியோருக்கும் பெற்றெடுத்த அருமை தாய்மார்களுக்கும் உடல் பெறவாத சகோதர சகோதரிகளுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய காவல் பொறுப்பேற்று கடமை சேர்க்க விரைந்துள்ள அனைத்து காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் மற்றும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திருப்புகின்ற இந்த மண்ணை கொண்டாக்குகின்ற ஏனைய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் மற்றும் கூடியிருக்கின்ற பாசலிருந்து உண்டு படி செல்லக்கூடிய எனது நாடாக்கள ரசிகர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் எனது பணிவான இரவு வணக்கம். வாத்தியாரே வந்ததுமே சொல்லியாச்சுங்க வணக்கம். இனிமேலுக்கு யாருக்கு இருக்க கூடாதுங்க சொணக்கம். உங்களுக்கு சொணக்கம்டா எங்களுக்கு வந்திருக்க பிழைக்கின்ற காரணத்தினாலே எல்லாம் நல்லா இருக்கு வாத்தியாரே. வீட்டுல படுத்திருக்கேன். என்னை பத்த ஆத்தா மாருங்க, என்னை பத்த அப்பா மாருங்க, எல்லாரும் வாங்கப்பா. ஊருக்கு உப்பு வண்டி வந்திருக்கு. வாங்கப்பா வாங்க. எப்படி நிக்கிற கடை நிக்குது, எப்படி வராம வந்திருக்க தயவு செய்து வந்துருங்க. ஒரு கோடி உப்பு 40 ரூபா. ஆமா அப்படியே புளியங்கொட்டைக்கு உப்பு யாரும் விட மாட்டேன். பரவாயில்ல எல்லாம் நல்லா இருக்கு வாத்தியாரே. எனக்கு எந்திரிச்ச உடனே என் புருஷன் கால நான் தொட்டு கும்பிட்டு இருக்கேன். நான் பாத்திரம் விளக்குவேன், பல்லு விளக்குவேன். ஆத்தா மட்டும் கையை தூக்குதா பாப்பா. புருஷனா இல்ல அவங்களுக்கு மனசாட்சி கூட ஏத்துக்கிடுவாங்க. புருஷனை தொட்டு கும்பிடணும்னா கொஞ்சம் ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்க வீட்டுல வச்சு கஞ்சி ஊத்துறதே பெருசு. இதுல எங்கிட்டா நம்ம காலை தொட்டு கும்பிடுறதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு. இந்த கால தூக்கிப்பட்டு மிதிக்கிற காலமா இருக்கு. எங்கிட்ட கஞ்சி ஊத்துற காலமா இருக்கு. காலையில சரக்கு அடிக்கிறதுக்கு கொலுச கலவாண்டாம் முதிக்கத்தான் செய்வாங்க. ஆமா ஆமா எல்லாமே கொலுச கலவாண்டான மூக்கு தீக்கத்து எல்லாம் புடிஞ்சு ஓடி போயிடுறான். சொத்தமில்லாம செஞ்சுட்டு போயிடுறாங்க. அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னை பெத்த அப்பா அம்மா கிட்ட கேட்கிறேன். காலையில எந்திரிச்ச உடனே ஏன் முண்டாட்டி ஏன் காலை தொட்டு கும்பிட்டுட்ட மறு வேலை பாப்பான்ற என் அப்பா மட்டும் கையை தூக்குங்கப்பா பாப்பா. டேய் முட்டு, இன்னும் உனக்கு கல்யாணமே அவ்வளவு வெதர் அத்துப்பிடுவேன். ஒழுங்கா உட்காரு. இன்னும் நாளையில ஏன் இது வேற செஞ்சுட்டியா? உனக்கு கல்யாணமும் உங்க நடந்த சுண்ணத்து கல்யாணம் மட்டும்தான். அது நடந்துருச்சா? பரவாயில்ல. ஆனா இன்னைக்கே சொல்றீங்க, மனுஷனோட வாழ்க்கை ரொம்ப மோசமா மாறி போச்சு. நாட்டு நடைமுறை ரொம்ப மாறி போச்சு. ஆளாளுக்கு கொண்டாட்டி இருக்க இல்லையா, பப்பாட்டி அதிகமா வச்சிருக்காங்கயா. அதுதான் முக்கியம். ஆமா நீங்க ஒரு நான் ஒரு ஆளு. நான் மட்டுமா? எனக்கு வாக்கியார் யாருன்றீங்க? எங்க அப்பா சொருக்கலாம் மருந்துதான்.
மருதன் வாத்தியாரா? ஆமா. முத கொண்டாடி கிடைக்காம தெரியும் அவனை போய் அப்படி சொல்லாதீங்க. தமிழ்நாடு நாடகங்கள் சங்கத்துல எங்க அப்பா மாதிரி ஒன்னா நம்பர் பொட்ட மாதிரி யாரும் இல்ல. உனக்கு தெரிஞ்சு வச்சா? ஆமா. உனக்கு எப்படி தெரியும்? பாக்கத்தான் இப்படி போற ஊர்ல ஆடு இருக்கிற ஊர்ல போற ஆளை கட் பண்ணிட்டு வந்துருவாப்ல. லேசுப்பட்ட ஆள் கிடையாது எங்க அப்பா. எனக்கு விபூதி கொடுத்தது அவர் தான் கொடுத்தாரு. இப்படிதான் நம்ம மசையை கட் பண்ணணும்ட்டு. அப்புறம் அம்மைக்காங்க இந்த நாட்டுல வந்து சொல்றேன் பப்பாட்டி வைக்கிறது ரொம்ப கடிசுங்க. ஏன் சொல்றேன்னா எப்படா புருஷன் வருவியா எப்படா வந்து நம்ம விளக்கமாத்தி அடிச்சுட்டு வந்து யோசிக்கிறது ரொம்ப மோசம் ஆகி போச்சுங்க. உண்மைக்கே சொல்றேன் இந்த வப்பாட்டி வச்சுட்டு கருவு காட்டுல அதுவே உட்காந்து ராவிக்கிட்டு எப்படா புருஷன் போவேன் உள்ள போய் பொழப்பம் உண்டு. ஆனா பாருங்களேன் இப்போ இந்த பொண்டாட்டி போன் அடிச்சா நாய் உண்டாப்புல ஊரியா மனுஷன் வப்பாட்டி போன் அடிக்கிட்டு பேசுறியா மணிக்கணக்கா பேசுறியா கொண்டாட்டியா பொண்டாட்டி போன் அடிக்கிட்டு ஹலோ முண்டை போன் அடிக்கிட்டே இருக்க வயிறு வாத்தா இரு போன வயிறு சொன்ன நீ எப்ப வருவேன் விட்டு வந்து உடனே போனா உடனே அடிக்கிறீ அப்படின்னு மணி அடி 8 மணி ஆன ஊர்ல பெல் அடிச்சு காட்டி கொடுத்துரும் 4 மணின்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்பாட்டி போன் அடிக்கிட்டு அகட பேசுறேன் மணிக்கணக்கா பேசுறேன். எங்க அப்பா மருதப்பா மாணிய எப்படி செல்ல குட்டின்றியா அம்மு குட்டின்றியா பல்லு குட்டின்றியா குச்சு குட்டின்றியா இது அப்படியே அப்பாட்டி நிலைமை. சாங்கிரி பூங்குரி புரட்டா அல்வான்றியா என்ன பேசியான் தம்பி கட்ட கதை. அந்த பொம்பளை பார்த்தா பல்லு எடுத்து பல்லா இருக்கு. அதோட ஈட்டின்னு இருக்கேன் அந்த பொம்பளை கட்டி வச்சு தெரியும். ஆமா நம்மக்கே உன் அழகுல விழுந்துட்டேன். எதுல விழுந்தானா? அழகுல அது பார்த்தா கருவம் உண்டையா இருக்கு. ஆனா அழகு வெக்கம் இல்லாம விழா எடுத்தாலும் பாருங்கயா நம்ம ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு. சரி அவர் பெரிய மனுஷனுக்கு 2 பொண்டாட்டி. பெரிய மனுஷன் 2 பொண்டாட்டி இருந்தாதான் பெரிய மனுஷன். ஆமா 2 பொண்டாட்டி. பெரிய மனுஷன் முடியாம ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்காப்புல. எதுக்கா? முடியல. சரி நான் வயசாகி போச்சுல முடியாம ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்காரு. ஆமா டாக்டர் வந்து ஆஸ்பத்திரியில வந்து அந்த பெரிய மனுஷன் புடிச்சு பார்த்தாரு. வகுப்புலாம் தட்டி பார்க்கிறாரு. சரி போனமா தட்டி பார்த்து என்ன சொல்றாரு இதுக்கு ஒரே தீர்ப்பு ஆபரேஷன் தான் பண்ணணும்ட்டாரு. உள்ள கோளாறு இருக்கு ஆபரேஷன் பண்ணு சொல்லிட்டாரு. சரி இதுக்கு அப்பாட்டி என்ன சொல்லுது ஆபரேஷன் பண்ண வேணாம்ன்றது அப்பாட்டி. சரி பொண்டாட்டி என்ன சொல்லுது இதுக்கு ஆபரேஷன் பண்ணுங்கன்றது. சரி இப்படி இது கொடுத்தே இருக்க முடியாது. ஆமா இதுக்கு ஆபரேஷன் பண்ணணும்ன்றது. ஒரு பொண்டாட்டி ஆபரேஷன் பண்ண வேணாம்ன்றது. சரி பெரிய மனுஷன் போய் டாக்டர் கூப்பிட்டு கேட்டாரு எப்படி ஏப்பா ஒரு பொண்டாட்டி ஆபரேஷன் பண்ண வேணாம்ன்றது ஒரு பொண்டாட்டி ஆபரேஷன் பண்ணுன்றது இதுக்கு என்னப்பா செய்யலாம்னு கேட்டதுக்கு அந்த பெரிய மனுஷன் சொல்றாரு எப்படி ஏதுக்கு வேலைக்காரி ஒரு வார்த்தை கேட்டுக்காங்க. ஏன் அவன் 3ஆவதா? 3 பொண்டாட்டி வச்சிருக்காயா? எனக்கு ஒரு பொண்டாட்டி அமைக்கிறப்ப வீங்குது. முகராசி வேணும் ஒரு பையன் கொண்டு வர மாட்டேன் நாடகத்துக்கு போறாங்க. இந்த கொண்ட வச்சதால அதுக்கு மேல கொண்டு வர மாட்டேங்க. எல்லாரும் நினைப்பீங்க யாருக்கு முரட்டு ஆளை போட்டு தப்புன்னு மட்டும் சூத்து வச்ச கூப்பிட்டு வந்தாலும் நினைப்பீங்க. தம்பி ஒரு கண்டிஸ்டிக்கு ஒரு ஆள் வேணும். கண்டிஸ்டிக்கு ஒரு ஆளு என் உடம்பு உண்மைக்கே சொல்றீங்க சரியான உடம்பு 3 மாசத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட உடம்புல இப்ப ஏன் சுகர் வந்துருச்சா? இப்ப ஏன் இப்படி உடம்பு குறைச்சுன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குப்பா. என்ன காரணம்னா செல்லுல ஒரு விளம்பரம் போட்டிருந்தாங்க உடம்ப குறைப்பது எப்படி. நான் போன் அடிச்சேன். போன் அடிச்சுன்னு அவன் என்ன சொல்றேன் சென்னைக்கு வர சொன்னேன். சென்னைக்கு வர சொன்னேன். நீ சென்னைக்கு போட்டுதே இப்போ உடம்பு குறைஞ்சு சென்னைக்கு கிளம்பி போயிட்டேன். ஆமா கிளம்பி போனா அங்க வர ரூம்ல வந்து ஒரு அம்மா இருந்தாங்க. ஆமா ரூம்ல அவங்க என்ன செய்றாங்க 4 மணி ஸ்பெஷல் அங்க 2 இருக்கு. முதல்ல என்ன செய்றேன் ஐயா என்னால ஸ்பெஷல் ஒர்க் பார்க்க முடியாது நார்மல் ஒர்க் பாக்குறேன். 4 மணில எவ்வளவு ஸ்பெஷல் எவ்வளவு கேட்டேன். 4 மணினா 5000 ரூபாய் ஸ்பெஷல்னா 10,000 ஐயா 4 மணில கொடுங்க நம்மளுக்கு அதுவே போதுன்னு சொல்லி 4 மணிக்குள்ள உள்ள 5000 கட்டி உள்ள போயிட்டு ரூமுக்குள்ள வச்சிருக்கேன். ஆமா நார்மலா வச்சிருக்கேன். அப்படின்னு சொல்லி வண்டியை வித்தையா வீட்டுல இருக்க வண்டிய வீட்டுல வண்டி இல்லையா பக்கத்துல இருக்க வண்டி தீர்ப்பு வித்துட்டு வண்டிய வித்துட்டு போய் நான் போய் 5000 கட்டி உள்ள போய் சேர்ந்துட்டேன். சேர்ந்து நேரம் உள்ள போனேன்னு 25 வயசுல குமரி பிள்ளை அது ரூமுக்குள்ள 25 வயசுல குமரி பிள்ளை. ஆமா எனக்கு ஆசை பொறுக்கல எச்சமுத்தி இருக்கும்ல நானும் ரூமுக்குள்ள போட்டு விரட்டினேன். இங்கிட்டு விரட்டினேன் ரூமுக்குள்ள போட்டு இங்கிட்டு விரட்டினேன். அதுக்குள்ள ரூமுக்கார வந்துட்டேன். நீ கொடுத்த காசு சரியா போச்சு கிளம்புடா அப்படின்னேன். கொஞ்ச நேரம் கழிச்சு
கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் கேட்கிறேன் எப்படி? ஐயா நார்மலுக்கு இப்படி இருக்குன்னா நான் யோசிக்கிறேன் நார்மலுக்கு 25 வயசுக்குள்ள பொம்மரி பிள்ளை இருக்கு இருக்கு. பிரஷர்ல வந்து நல்லா டைட்டா இருக்கும்டா இத 18 வயசு பொம்மரி பிள்ளை இருக்குடா சொல்லி வண்டியை கூட வீரா அட இன்னொரு வண்டி தூக்கி போய் வீடான்னு சொல்லி வித்துட்டு செல்போனுக்கு இருப்பேன் எல்லாம் வித்தேன் வித்தாச்சு. 10,000 கட்டினேன் நம்ம 18 வயசுல பிள்ளை கிடைக்கும் உள்ள போனேன் உள்ள போய் ரூமுக்குள்ள போய் பாக்குறேன் நல்ல டேபிளுக்கு கூட உடம்பு கிடந்துச்சு சைடுல பாக்குறேன் ஒரு 90 வயசுல கிழட்டு முண்டை அந்த கிழட்டு முண்டை என்னைய வரட்டு அங்கிட்டு இங்கிட்டு நான் ஓடி அதுல உடம்பு தாயா அந்த உடம்பு இன்னைக்கு தேர்றது கஷ்டம். இன்னி தேர்றது கஷ்டம் ஒரே அங்க கடைசி கல்யாணத்துக்கு தான் நீ அவ்வளவு எனக்கு என்னத்த கல்யாணம் பொண்ணு வர மாட்டேன்றாங்க இங்கிட்டு பொண்ணு ரெடியா இருக்கியா? கல்யாணம் வாக்கியார தப்பிச்சேன் ஏன்னு கேளுங்களேன் இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த மகமாய நாடகம் ஒரு நாடகம் போயிருந்தேன் சரி இந்த மகமாய நாடகம்னா சாமி நாடகம் சரித்திர புரிஞ்ச நாடகம் நல்ல நாடகம் அருமையான நாடகம் இந்த நாடகத்துல பாருங்க இப்போ வந்த பாட்டு பூரா மணப்பாறை பாட்டு சரி மணப்பாறைல இருந்து வந்தவங்க பூரா நல்ல நிறம் போதப்பா நல்ல நிறம் போல வந்தாலே வீட்டுல அறுவாள் வச்சுட்டு வந்துட்டாங்க ஊர்ல போய் நான் சரி செருப்பிட்டு அடி வாங்க முடியும் நான் அதுக்கு ஒரு ஐடியா பண்ணேன் நான் தான் சிந்தனையாளர்ல ஒரு சின்ன அட்டை ரெடி பண்ணேன் ஆமா சிந்தனை சிப்பியாச்சு சிப்பி மாதிரியே வரைஞ்சி அறுவாள் ரெடி பண்ணிட்டேல அட்டையில அறுவாள் ரெடி பண்ணேன் அட்டையில அறுவாள் ரெடி பண்ணி சாமி எங்க இருந்து ஆடி வரணும் கோயில இருந்து அங்க இருந்து ஆடி வரணும் கீழே இருந்து ஆடி வரணும் நான் அறுவாள் கொடுத்து விட்டேன் கரும்பு சாமி நல்லா நேரம் போல போனவரு அறுவாளை போய் கீழே வச்சு சாமி கும்பிட்டு பாட்டு பாடுறாப்புல எப்படி பாட்டு பாடுறாப்புல கச்ச நல்ல வரிந்து கட்டி அருங்காச்சம் சுங்கமிட்டு வடக்குமா வீதிக்கு போகுது. அட்டை அறுவா கீழே தொங்கிருச்சு. ஐயோ தொங்கிருச்சா? ஏன் தொங்குச்சுன்னா அட்டை அறுவா கீழே வச்சு சாமி கும்பிட்டு பூசாரி தேங்காய் உடைச்சு தண்ணி அதை விட்டுருந்துருக்காப்புல. இந்த கூறுவட்டை முண்டு அது தெரியாம அட்டை அறுவாளை கீழே வச்சு எடுத்து அட்டை அறுவா கீழே அட்டை அறுவா சாட்டையா மாறிடுச்சு தொங்கி லொடக்குன்னு. அந்த நாடகத்துல வந்து என்ன இதேன்னா உண்மைக்கே சேவை காவை கொடுக்கணும். ஆமா சேவை காவை கொடுத்தாலும் ஊர்ல மழை தண்ணி பெய்யுன்னு சொல்லிட்டு ஐதேக்கா அப்ப பாருங்க சேவலை வந்து என் கையில கொடுத்துட்டா உள்ள படுத்து கிடந்தேன். நான் செவனேன்னு படுத்து கிடந்தேன். சேவலை என் கையில கொடுத்து அனுப்பிச்சு விட கருவிச்சாமியாடி அருவாமா என்ன செய்வாங்க அருவாலை வந்து ஊர்ல வாங்கி கொடுத்தேன். சரியான அருவா முரட்டருவா வாங்கி கொடுத்தேன். கருவிச்சாமியாடி அருவாமலை ஏறிட்டு குதிக்கிறேன். மங்கு மங்கிட்டா ரங்கு ரங்குன்னு குதிச்சவன் ரங்கு ரங்குன்னு குதிச்சவன் நேரம் போறது முன்னாடி சாக்கடை வந்துட்டு கவனிக்க இந்த முண்டை சாக்கடை உருண்டு பரண்டு எத்திரிச்சு சந்தன கருப்பு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீ தன்னகரே சாக்கடை கருப்பா நிக்கிறேன் கிருண்டு நிக்கிறேன். கருப்பு நாள் கருப்பு தேவைக்கு இந்த கருப்பா கருங்கோல் துணி மாதிரி வந்து நிக்கிறேன். சரி என்ன செய்யறீங்க சொல்லிட்டு அப்ப பாருங்க சேவை கால கொடுப்பேன் சொல்லிட்டு குரா குரான் அருவாமலை நக்கிறேன். நிக்கிறேன் அருவாமலை குதிக்கிறான் மங்கு மங்கண்டு. ஆமா சேவலை அப்பதான் கொடுத்தேன். இப்போ சேவலை கடி கடி நல்ல கடி கடிச்சாப்பா. கடிச்சிட்டு அப்பதான் சொல்றேன் எல்லா ஊர்லயும் சிவப்பா ரத்தம் வரும். இந்த ஊர்ல மட்டும் என்னங்கட பச பசேன்னு ரத்தம் வருதுங்க. நானும் எது செய்வன கோளாறு அப்படின்னு நினைச்சு அப்பதான் சிந்தாமணி பாக்குறேன். நான் ஒரு கூறுவட்ட பையன் சேவை கழுத்தை கொடுக்கறப்ப குண்டிய கொடுத்துட்டேன். ஆமா பச பசேன்னு இருக்கிட்ட முட்டு அதாவது சொல்லிங்க பூரா வாய் பூரா பச பசேன்னு அது போட்டு நக்கிறேன் ரப்பு ரப்புன்னு போட்டு நக்கிறேன். சச்சு புரிச்சுட்டுதேன். சரி அந்த நாடகத்துல வந்து என்ன ஐடியாம்னா 7 செம்பு வச்சு கரகம் இறக்கணும். கரகம் வச்சு சாமி இறக்கணும். ஒவ்வொரு பெண்மணி ஒவ்வொரு விதமா சாமி ஆடி வராங்க. விதவிதமா சாமி ஆடுறாங்க. சாமி ஆட வச்சு புடிச்சு என்ன பக்கம் கண்டுபிடிச்சிருவியா? நான் தமிழ எல்லையிலே எல்லையிலே பால் பீச்சில் வேலை பார்க்குறாப்புல. அந்த பொங்கல் அப்படி கலந்து ஆடி வருது.
ஆத்து பொம்பளை சாமி ஆடி வருது திருவப்பூர் எல்லையிலே அம்மா குடி கொண்ட முத்துமாரி முத்துமாரி திருவப்பூர் எல்லையிலே, குடிகொண்ட முத்துமாரி, முத்துமாரி. திருவப்பூர் எல்லையிலே குடி கொண்ட முத்துமாரி முத்துமாரி திருவப்பூர் எல்லையிலே, குடிகொண்ட முத்துமாரி. என்ன சாமி? புருஷ கொத்தனாரோட பக்கறப்ப எங்க மாமா புஷ் பண்ணாதே மாமா மணிய ஆமா சட்டத்தை புடக்கன அடிக்கிறது அது பேமெண்ட் சாமி ஆடி வருது அது மட்ட கம்பு மணியாச்சும் போட்டு தேய்க்கிறது பஞ்சு கஞ்சி எல்லாத்தையும் கொண்ட விட்டு விட்டு வேற பக்கம் அடிக்கிறானா என்னது அவர் அடிக்கிற சண்டு கொண்டு அடிக்கிற வித்தியாசம் மாட்டிப்பாருங்க மாமா அடுத்த பேமெண்ட் சாமி ஆடி வருது எப்படி சாமி ஆடி வருது வைத்தூர் எல்லையிலே அம்மா குடி கொண்ட முத்துமாரி முத்துமாரி வைப்பூர் எல்லையிலே, குடிகொண்ட முத்துமாரி, முத்துமாரி. வைத்தூர் எல்லையிலே குடி கொண்ட முத்துமாரி முத்துமாரி வைப்பூர் எல்லையிலே, குடிகொண்ட முத்துமாரி, முத்துமாரி. புருஷன் பஸ் டிரைவர் இருக்காங்களா அது பழைய வண்டி டிரைவர் விட்டு வேறு ஓடுறேன் அடுத்த பெண்மணி சாமி ஆடி வருது பொன்னாயூர் எல்லையிலே குடி கொண்ட முத்துமாரி முத்துமாரி பொன்னூர் எல்லையிலே, குடிகொண்ட முத்துமாரி, முத்துமாரி. பொன்னாயூர் எல்லையிலே குடி கொண்ட முத்துமாரி முத்துமாரி புருஷன் சேசி போட்டாப்புல சடாக்கு முடாக்குண்டு அதை தாங்க சேசி இப்ப அந்த அளவுக்கு அப்படியே நான் ஓடி இங்கிட்டேன் ஆனா அங்க இப்படிலாம் இருந்துட்டாலும் இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர் பங்கு பெறும் ஸ்ரீ வள்ளி திருமணம் சிறப்பாக நடைபெறும் டான்ஸ்கார டக்குன்னு வெளியிருந்த காரணத்தினாலே போயிட்டு வருவாங்க வாத்தியாரே டான்ஸ்கார பிள்ளை கொஞ்சம் வெளியே வாமா எதிரில் காத்திருக்கு உனக்கு தாமா அது மாமா மாமா நீ சீக்கிரம் வாமா பத்து வெளியே வாமா அதுக்கு டான்ஸ்கார பிள்ளை கொஞ்சம் வெளியே வாமா ஹலோ அப்புறம் எப்படி இருக்கீங்க நல்லாவே இருக்கிறேன். அப்புறம் சேர்ந்து நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு அண்ணே. சித்தப்பா வணக்கம் சித்தப்பா இந்த பிள்ளைய பார்க்கல எப்படி தெரியுது? அப்புறம் அண்ணே நல்லா இருக்கீங்களா சரி ரொம்ப நாள் ஆச்சு கடல் கன்னி மாதிரி அப்புறம் உங்க எல்லாருக்குமே வணக்கம் நீங்க என்ன நல்லா இருந்தது நாங்க எல்லாம் இருக்க முடியும் வாய்ப்பளித்து பெருமைப்படுத்தி அன்பு கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் இவ்வூர் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நடிகை வணக்கம் அப்புறம் மைசெட்டுக்காரே நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிடிச்சிருக்கா எங்க இப்படி சொல்லுங்க இப்படி சொல்லுங்க நீ மைக்கேட்டை விட்டு எனக்கு நல்லா தெரிஞ்சு வச்சு இருக்கட்டும் அப்புறம் குட்டி சொல்ல நீங்களா எப்படி இருக்கீங்க சொல்றதெல்லாம் கேட்டேன்னா மைக்கேட்டை வித்துருவோம் என்னன்னு தெரிஞ்சே தெரியாது பாத்துக்க பூரா அழுத்த போயிருக்கு ஒப்பஸ் பண்ற யாருங்க அப்ப நீங்க நல்லா இருக்கீங்களா சரி இருக்கட்டும் நீங்க ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் தங்கபாண்டியன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இருந்தாலும் வந்த வேலைக்கு போலாமா எதா இருந்தாலும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் ஹலோ மச்சான் நல்லா இருக்குங்க அப்பதான் போகும்போது உங்களுக்கு நம்பர் கொடுத்துட்டு போவேன் நம்பர் கொடுப்பா வீட்டுக்கு போகும்போது ஃபோன் நம்பர் இல்லைங்க ஃபோன் நம்பர் ஆனால் இன்னைக்கு நான் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன் ஆனால் இவ்வளோ பெரிய தாய்மார் இன்னைக்கு தான் நான் போயிருக்கேன் அத்தை இருப்பீங்களா இல்லை போயிருவீங்களா அப்போ பண்ண சொல்லுங்க இருப்பாங்கல்ல அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வயிற்றால தான் போக பாருங்க வீட்டில் இருப்பாங்க சொல்றீங்களா இருக்கணும் ஹலோ ஹலோ அப்படிங்க ஹலோ
சாமி சாமி சொல்லாதீங்க சாமி அதே சாமி இந்த சாமி பச்சை சாமி அண்ணே உங்ககிட்ட வேணுமா பக்கத்துல வந்து பணத்தை இல்லை ஏன் அப்படி சொல்றீங்க வேணான்னு சொல்லணும் இப்ப செய்யாம போனா பட்டாம்பூச்சிடி நான் உங்ககிட்ட வரணுமா தம்பி எல்லாம் எங்க பாருங்கப்பா உங்களை காண சொல்ல தெரியுமா தம்பி இங்க பாருங்கடா ஏய், மன்னாருன்னா மன்னாரு மன்னாருன்னா மன்னாரு மச்சான் என்ன சொன்னாரு அதுங்கிற ஓரமா நண்டு பிடிக்க சொன்னாரு சித்தான கட்டிக்கிட்டு சிங்கான பண்ணிக்கிட்டு பட்டாப்பு சுத்தி அதான பாத்து அதுக்கு போயிட்டீங்களா அதான பாத்து இது நல்ல மாடல் அப்படியே தூங்க எங்கேயோ ஒளிஞ்சிருந்து பார்த்துருந்துருக்கேன். என்ன பண்ற மியா மியா ஐயாப்பா இவன யாரு நாடகத்தில் ஓட்டுறது இப்ப தண்ணியை போட்டு நாடகத்தில் இருக்கானே அப்புறம் என்னத்த குடிச்ச என்னையா குடிச்ச என்ன அது இந்த மெட்ராஸ் வெயிட்ல வந்திருக்கு திடீர்னு எத்தனை வழக்கு விட போறியா இல்ல பப்புனி யாருக்கு பப்புனி யாருக்கு கேட்குறேன் குடிச்சு நாடகத்துக்கு எடுக்கிறத போட்டு குடிட்டு வந்திருக்கியே என் முண்டா அறிவு கட்ட முண்டா நீங்க மோத்தத்தை குடிக்கும் தானே ஏன் உசுர வாங்க குடிச்சிட்டு வந்தீங்க ஏன்டா குடிச்சாளா அழிவாம சொல்லி தலை இருக்கே குடிச்சீங்க ஏற்கனவே பாடி மாதிரி இருக்க இதுல குடிச்சு இன்னும் டெப்பான் மாதிரி அதுக்கு குடிச்சாப்புல என்ன சால்வாயுமா என்ன சால்வாயுமா சரியா இருக்கியா நீ சரியா இருடா என்ன பிரச்சனை எதுக்கு நீங்க குடிக்கிறீங்க எதுக்கு விட்டுட்டு போனாங்க சொன்னா தானே தெரியும் சொல்லுங்க நானும் முடிஞ்சளவு சேர்த்து வைக்கிறேன் வேலையில அனாவரியமா நடக்கூடாதுங்க
புரியவே முடியாது, அவளை சேர்க்கவே முடியாதுங்க. அப்படி என்னங்க பண்ணாங்க? அது புரிய ஒத்துக்கணுங்க முத. அட முண்டோ, அறிவுக்கட்ட முண்டை போ. அடுத்த கொண்டாடிக்கிறதோ அப்படி என்ன பண்ணாம என்ன பண்ணுவாங்க? அஞ்சு பேர் பொண்டாட்டியா இருந்தாலும் பின்ன நான் காதலிச்சேன். ஓ கொண்டாடி நீ யாராவது காதல் கிட்ட 5 வருஷமா அவளை காதலிச்சேன். எத்தனை வருஷம்? 5 வருஷமா. 5 வருஷமா? 5 வருஷம் கழிச்சு கல்யாணம் அவளுக்கு எனக்கு. சரி, அவளுக்கு வேற புரிஞ்சு எனக்கு வேற பொண்டாட்டி. வச்சு நான் என்ன பண்றேன்னு தெரியல. நான் என்ன செய்வேன்? சரி இருக்கட்டும். இப்ப என்ன பிரச்சனை? அதனால என்ன பிரச்சனைன்னு சொல்ல வரீங்க? அந்த பிள்ளை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு குடிச்சிட்டு வந்துட்டேன். ஏண்டா குடிச்சிட்டு வந்தீங்க? நானும் ஏண்டா கிடைச்சிருக்காது இருந்தது மாட்டேல. இங்க கொஞ்சம் ஆப்பு கிடைக்குமா? மூத்தரை எடுத்து குடிக்கிறியா? மூத்த எடுத்து எங்க அப்பா மூஞ்சி குடிப்பாங்க. அதுல போத வருமா? அதுல போறத குடிப்பீங்களா? ஒரே எதை வேணாலும் குடிப்பேன். இல்ல கேக்குறேன். குடிச்சிட்டு வந்த அனாரிமத்துல மீது பண்ணலாமா? ஏதாவது தப்புலாமா? தப்புதானே? மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்கவா? மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்கவா? கேளு. பெரியோர்களே, பெரியவர்களே இல்ல பெரியவர்களே, தாய்மார்களே, தாய்மோர்கள் இல்லடா, தாய்மார்களே, தாய்மார்களே, நான் செஞ்சது நான் செஞ்சது தப்புச்சேன். செஞ்சது தப்புதான். தெரியாம குடிச்சிட்டு வந்துட்டேன். தெரியாம குடிச்சிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் கும்பிடுறேன். எல்லாத்தையும் எல்லாத்தையும் கும்பிடுறேன். பிரிஞ்சு போயிடும். நீங்க இது பண்ணீங்க. ஆட்டாம குடிமா. ஆட்டாயா? சரியா குடிமா. ஏம்மா, இது பக்கல கொஞ்சோடு கீழே குடிச்சுக்கோ. நீங்க ஊதி குடிங்க. ஏம்மா, சிங்கிறது செஞ்சியா? கைக்கு சொன்னா இந்த ஊர்க்காரங்க போய் வாங்கிட்டு வர சொல்லு. ஏம்மா, உன்கிட்ட 2 மாந்தாள் இல்ல. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். கையில ஒழுங்கா கட்டி வந்திருக்க. பொம்பளைங்க எத்தனை பேர் இருக்காங்க? பெண்கள் இருக்கும்போது இப்படியே வருது டவுசரோட. கையில கிட்டாமல கைலி வேற கட்டிட்டே இருக்கேன்னா கீழே இருக்கிற எருமை அது இங்க பையி. அங்கதான் வச்சிருக்கேன். நான் போடல. நீ கையில கட்டணும் முதல்ல. கையில கட்டவா? கையில எங்க போறா? இடுப்புல கிட்டுடா. கட்டவா? நீதான் இடுப்புல கட்ட. போய் இடுப்புல கட்டுங்க. கண்டாரி மணி. இங்கே வாங்குறீங்க. எனக்கு போட்டு குடிக்க என்ன பண்றீங்க? ஏதாவது உதவினா ஏன்னு கேளுங்க. ஏம்மா, இந்த துணியை பிடிச்சு கட்டு. இந்த துணியை பிடிச்சு கட்டுமா? கட்டுமான இப்படியே கட்டுறது. ஐயா, இப்படி கட்டுவாங்கல்ல. எப்படி ஓட்டணும்? இப்படி ஓட்டிட்டு கட்டணும். அந்தப்பா, வாட்டப்பா. தங்கப்பா. இடுப்புல விடு. எதுக்குள்ள விடணும்? இடுப்புல விடுறா. என்னையே விட்டுட்டு இந்த விடுறதுக்கு ஒரு மாதிரி ஆச்சு. உள்ள காலை விட்டு தொலைடா. ரெண்டு காலையும் விடுறா. ஒரு காலை விட்டு எப்படி கட்ட முடியும்? நீயே போட்டு அடிக்க நீயே ஏனே ஆடுன்னு இருக்கீங்க. சும்மா இல்ல. யாரு அல்ல கட்டுடா. எருமை மாடு அவங்கண்டா. நான் தெரியாம குடிச்சிட்டு வந்துட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கங்க. மனுப்பிகள் எதுக்காண்டி நான் குடிச்சிட்டு வந்தேன்னா ஏன்? உண்மைக்கே என்கிட்ட வந்து இந்த குடிப்பழக்கம்லாம் கிடையாது. சத்தியமா சொல்றீங்க, என்கிட்ட குடிப்பழக்கம் கிடையாது. எதுக்காண்டி இந்த குடியார வேஷம் போட்டு வந்தேன்னா இந்த குடினால ஏகப்பட்ட குடும்பம் கெடுது. தயவு செய்து என்னை பெற்ற அப்பா அம்மாருங்கெல்லாம் பல பேர் உட்காந்துருக்கீங்க. ஒரு பாலம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாத்தையும் குடும்பம்னு ஒன்று இருக்கு. யாரும் குடிக்காதீங்க. இப்போ
என்னோட அப்பா அம்மா கொண்டு என் தகப்பனார் இந்த குடியினாலே இறந்தார். தயவு செய்து இதை பெற்ற அப்பா மார்கள் என் தம்பி மார்கள் எல்லாம் உட்காந்துருக்கனால விழிப்புணர்வுக்காண்டி இந்த வீடியோ பண்றேன். ஏன்னா நான் வந்து குடிக்க பழக்கமா கிடையாது. இந்த குடியெல்லாம் விட்டு நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சரியான குடியா இருந்தேன். சொல்ல குடியெல்லாம் விட்டு திரும்பி இப்ப நல்ல முறையில் இருக்கேன். தயவு செய்து யாரும் குடிக்க வேணாம்னு சொல்லி திரும்பி கேட்டு கொள்கிறேன். என்னோட காரணத்தினால நான் தக்க ஒரு ஆட்டக்கார பையங்க. ஆமா என்ன மாதிரி ஆடுறதுக்கு ஆளே கிடையாது. ஆமா எல்லாரும் ஆடாட்ட வேற, நான் ஆடாட்ட வேற. அப்படின்ற காரணத்தினால நீங்க இந்த என்னமா பண்றீங்க? ஆட்டக்கார பிள்ளை தான். ஆட்டக்கார பிள்ளை. ஆமா அதனால அதனால 2 பேரும் சேர்ந்து இணைந்து போடுங்க. போடுவோமாங்க? போடுவோமா? கரடி போடுவோமா? ஆட்டத்தை போட எருமை மாட்டு கீழே வாங்காத கோடி மாதிரி யாருக்கு கூப்பிடுங்க. காஞ்சிக்காரத்துல கூட்டு வச்சுனா சக்கலாத்தி முடிய கூட்டு வச்சு. பப்புட போடுறோட கிறுக்கு பையில கூப்பிட்டு வச்சிருக்கீங்க. இப்பதான் இருக்கு மூத்திய பாருங்க. அதனால நாளே ஆட்டா நறுக்கு சுருக்க நறுக்கு போட்டு போயிட்டு இருக்க காரணத்தினால இப்பதான் நீ பிசாசு மாதிரி இருக்க. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், கிராமத்தாங்களுக்கு பூரா யாராவது புது வீடு கட்டினீங்களேன், சரி என்னை ஒரு கோட்டா மட்டும் எடுத்துக்கங்க, போட்டு முன்னாடி வீட்டு முன்னாடி ஒட்டிக்கங்க. வெட்டி பில்லி சூனியா காத்து எதுவுமே வராது, கோட்டா மட்டும் எடுத்துக்கங்க. கண்டிஸ்டி கணபதி போல என்ன இதை வச்சுக்கங்க, நல்லா இருக்கும். அது யாருனால வாத்தியார் எப்படி வாத்தியாரு கடலை கொள்ளை ஓரத்திலே, கடலை கொள்ளை ஓரத்திலே, கடலை கொள்ளை ஓரத்திலே, கடலை கொள்ளை ஓரத்திலே இன்னைக்கு காரபுரா 2 நிக்க, காடப்புறா 2 நிக்க, அந்த காரபுரா அந்த காடப்புறா அந்த காரபுரா கலந்துடனே, அந்த காடப்புறா கலந்துடனே இன்னைக்கு கிளம்பிதம்மா என் மனசு, இன்னைக்கு கலங்குதம்மா என் மனசு, என் மனசு, என் மனசு. அத்தாவேணி அந்த கடலை கொள்ள ஓடாதே, காரபுரா 2 நிக்கிறேன். கடலை கொள்ளை ஓரத்திலே, காடப்புறா 2 நிக்க, காடப்புறா கலந்துடனே, காடப்புறா கலந்துடனே, கலங்குதம்மா என் மனசு. அந்த கடலை கொள்ள கொள்ள ஓரத்திலே ஒளி கூறாரின் சோறு கொள்ளை ஓரத்திலே, கோடிப்புறா 2 நிக்க. நாள் போடுங்க, நறுக்கு சுருக்குன்னு போடுங்க. அதுக்குனால அண்ணாத்த பாத்தையா, அண்ணாத்த கேட்டா அன்பாட்டிட்டோ கேனா, அண்ணாத்த பாத்தையா, அண்ணாத்த கேனா, பாத்தையா, அண்ணாத்த கேனா. அடி கேட்கு மரமாட்டோம் தெளிவாக இருப்பவரே, கேட்க வரமாட்ட தெளிவாக இருப்பவனே, அடி முருங்க மரமாட்டோம் முறுக்கு போட்டு போனவளே, அடி முருங்க வரமாட்ட முடிச்சு போட்டு போனவளே, ஆடி பார்த்து மரமாட்டோம் வசந்துதான் நிற்பவளே, பார்க்க வரமாட்ட உறந்துதான் நிற்பவனே, அடி ஞான புல்லாட்டம் ஞான வளச்சவளே, ஏ உயிரை பாட்டாக்கி ஜோதி உனக்காக பாடுறேன். கல்யாணம் முடிச்சு போயிட்டா போஞ்சிருப்ப பார்க்க தாண்டி உயிரோடு உயிரோடு வாழ்றேன். புளிப்பா புளியங்கா புடவை கட்டினா, புளிப்பா புளியங்கா புடவை கட்டினா, தாத்தா பாவத்தோட பருவத்திலே சோத்தா 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 நிற்க போது சூப்பராகவே ஆடுறீங்க, நல்லாவே பாடுறீங்க, நல்லாவே ஆடுறீங்க. அதனால அதனால இருக்கட்டும் போ, நன்றி.
உங்களை நான் என்ன லவ் பண்ணலாம்னு இருக்கேன். லவ் பண்ணி லவ் பண்ணி ஆ, போய் என்ன செய்ய என்ன உங்களை நான் காதல் பண்ணலாம்னு இருக்கேன். காலை சீக்கிரம் பண்ணி இது வரைக்கும் எந்த டான்ஸையும் கட்டி பிடிச்சதில்லை. சத்தியமா போய் சொல்லலாம் சத்தியமா ஏன்னா இன்னைக்கு நாடகத்துறையில தொட்டு ஆடாத ஒரே பக்கம் நான் ஒருத்தேன். ஏன்னா தொட்டு ஆடாமே பொண்ணு தர மாட்டாப்பா. தொட்டு ஆடாம கொடுக்குறப்பா அப்படிதான் இருக்கேன். செவத்துல பள்ளி ஏறினாப்பா இருக்கேன். ஒரு தடவை ப்ளீஸ் நோ கட்டுப்பிடிங்க. அந்த தங்கச்சி வீடுடா ரொம்ப தங்கச்சி அந்த கட்டிப்பிடி எழுவட்டோம்ல சக்கரவர்த்தி மலை சரி போனா போகுது அண்ணன் கட்டி பிடிக்கலாம் தப்பு கிடையாது வா. சரி, நீ என்னடா? ஏண்டா இது வரைக்கும் வெளியே தொட்டதே இல்லப்பா. அதனால வந்துருச்சா மடக்குன்னு வருதுப்பா. அதாங்க நல்லா இறுக்கி இப்படி வர இறுக்கி பிடிச்சா வராது. இறுக்கி பிடிக்க ஒரு ஆள் இருக்கு வீட்டுல வச்சிருக்க கிளம்பி ஒரு கிளவி. சரி சீக்கிரம் பண்ணி அதான் என்னோட காலம் எப்படிப்பட்ட காலம்லாம் எப்படிப்பட்ட காதல்? எல்லை பூ பல்லலையே ஏன பழனி எங்க அண்ணன்